நமது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தாயை நேசிப்பார், தாய் குலங்களை மதிப்பார், தமிழை போற்றுவார். இப்படிப்பட்ட புரட்சி தலைவர் தனது தாயின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தமது ராமாவரம் தோட்டத்து இல்லத்தில் தாய்க்காக, அன்னை சத்யாவுக்காக தனி கோவில் அமைச்சு தினந்தோறும் வழிபட்டுட்டு தான் வெளியே போவார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப நாம் அனைவருமே தாய் தந்தையரை போற்றி வணங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்படி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஒவ்வொருத்தருக்கும் அன்னை தந்தை எப்படி முக்கியமானங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனது தந்தையார் சோசியப்பன் அவர்கள் காலமாயிட்டார். அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனது தந்தை சோசியப்பன் அவர்கள் இறந்துட்டார். இப்போ 19/6/2024 அன்னைக்கு மாலை 6 மணி சுமாருக்கு என் தாய் பாப்பாத்தி அம்மாள் அவங்க மறைஞ்சிட்டாங்க. எனது தாயார் அவர்கள் மறைஞ்சிட்டாருங்கிற வேதனையும் துயரமும் என்னைய ரொம்ப கவலைப்பட வச்சிருச்சு. அதிலிருந்து என்னால் மீண்டு வெளியவே வர முடியல. அதனால தான் கடந்த 1 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. எனது தாயார் மறைவிற்கு பல பேர் நேர்லேயும் வந்தாங்க, தொலைபேசியும் தொடர்பு கொண்டு தங்களது வருத்தத்தை தெரிவித்தாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் தங்களது இரங்கலை தெரிவித்தாங்க. என்னுடைய தாயார் மறைவிற்கு நேரில் வந்தவங்களுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டவங்களுக்கும் அதே போல் வாட்ஸ்அப்பில் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிற அனைவருக்கும் அனைவருடைய பொற்பாதங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனது தாயின் மீது கொண்ட அன்பின் காரணமாக பல படங்களில் தாயை சித்தரிக்கக்கூடிய வகையில் டைட்டில் வச்சுருப்பார். அதே போல் பல படங்களில் பாடல்களில் தனது தாயினுடைய பெருமை சொல்லுவார். தாயின் பெருமைகளை சொல்கிற மாதிரி புரட்சி தலைவர் எடுத்த படங்கள் என்னென்ன தெரியுங்களா? தாய்க்கு பின் தாரம், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, தாயை காத்த தனையன், தாய்க்கு தலைமகன், தாயின் மடியில், தாய் சொல்லை தட்டாதே, ஒரு தாய் மக்கள், தெய்வத்தாய், இப்படி பல படங்கள் தனது தாயை நினைவு கூர்ந்து தாயின் ஞாபகார்த்தமாக இந்த மாதிரியான படங்களுக்கு டைட்டில் வச்சார். அதே போல் பல படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் தாயினுடைய பெருமையை சித்தரிக்க வகையில் பாடல்களை அமைச்சார். இப்போ நம்ம பார்க்குறது என்ன தெரியுங்களா? புரட்சி தலைவர் படங்களில் இடம்பெற்ற தாயினுடைய சிறப்புகளை சொல்கிற மாதிரியான ஒரு சில பாடல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய். தாயை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, நம்மளை எப்போவுமே காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பாடலை அடிமை பெண் படத்தில் புரட்சி தலைவர் தன் தாயை பார்ப்பதற்காக சும்மா ஓடோடி வரக்கூடிய அந்த பாட்டு என்ன தெரியுங்களா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஒரு தாய் காட்டிய வழியில், நேரு வழியில் நடந்தா நாளை நமது, இந்த நாடு நமதே அப்படின்று சொல்லக்கூடிய நாளை நமதே படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேளுங்க. தாய் வழி வந்து தந்தங்கள் எல்லாம், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலையில் மலர்ந்து காய்கனியாக நமக்கென மலர்ந்து நாளை நமதே. பாடுங்க. நாளை நமதே,
நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. தாயின் பெருமையை சொல்லக்கூடிய இந்த பாடல் பாருங்க. தலைவர் சொல்கிறாரு, நான் தனியாக இருந்தாலும் சரி, தனியாக தலைவர் எப்பயுமே இருக்க மாட்டார், அவர் ஒரு கூட்டம். ஆக அவர் சொல்கிறாரு பாருங்க, தனியானாலும் சரி, என் தலையே போனாலும் சரி, குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன், தீமைகளை அழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஆணையட்டால் என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டை கேளுங்க. தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். தாய் மேலானை தமிழ் மேலானை. நம்ம தெய்வத்தை தேடிக்கிட்டு தெய்வம் எங்கே தெய்வம் எங்கே தெய்வம் எங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தலைவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் தெய்வத்தை தேடி எங்கேயும் போக வேணாம், உங்களுடைய தாயினுடைய வடிவிலே அந்த தெய்வம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான நீரும் நெருப்பும் படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டில் கேளுங்க. தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், அவள் கால் பணிந்து எழுந்தால் நம் தொழிலின் மேன்மை கிடைக்கும், அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலின் மேன்மை விளங்கும், கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும், செங்கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து. என்னதான் நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பிங்குள்ளே சில டைமு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வரும், ஒரு பிரிவுகள் கூட வந்துடும். ஆனால் அந்த பிரிவுகள்லாம் நிலையானதில்லை. இன்றைக்கி பிரிஞ்சு இருக்கிறவங்க நாளைக்கு சேரலாம். ஏன்னா சகோதர பாசங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு உரிமை குரல் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை சொல்கிறாரு பாருங்க. ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். ஆனந்த ஜோதி படத்தில் புரட்சி தலைவர் பாடக்கூடிய இந்த பாடல் என்ன தெரியுங்களா? அதாவது நாம் அனைவருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தத்துவத்தை நம் புரட்சி தலைவர் பாட்டில் கேட்கலாம் வாங்க. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், வாழ்க 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 வாழ்க. அம்மாங்கிறது ஒரு தூய தமிழ் வார்த்தை. புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மீதும் அன்பாக இருப்பார், விலங்குகளையும் மிகவும் நேசிப்பார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் மாட்டுக்காரன் வேலன் படத்தில் ஒரு பாடல் மூலியமாக உணர்த்துவார். அதாவது அம்மாங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, அந்த தமிழ் வார்த்தை நம்ம மட்டும் பேசுகிறது இல்லை, மாடுங்க கூட தமிழ் வார்த்தையை பேசுது. அப்படி அந்த தமிழ் வார்த்தையை அந்த மாடுகளும் பேசுறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எந்த மாடு எங்கே இருந்தாலும் அம்மா அப்படிங்கிறது தான் கத்தம். நமது தமிழை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தமிழை தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக, தமிழை உச்சரிக்கணுங்கிறதுக்காக இந்த மாடு இல்லை, எந்த மாடு எங்கே கத்தினாலும் அது அம்மானு தான் கத்தும். அம்மானு கத்தக்கூடிய அந்த மொழி நமது தாய்மொழியாம் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழை வளர்க்கக்கூடிய இந்த மாட்டை என்ன சொல்கிறாரு, சத்தியமும் நீ தான், தர்ம தாயும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்காரன் படத்தில் அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க. அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும்
அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. அன்னை, அதாவது தாய் தான் அன்னை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பிள்ளைங்க வளர்ந்து பெருசான பின்னாடி சொல்கிறது இல்லை, அந்த குழந்தை தனது வயிற்றில் எப்போ உருவாகுதோ, அதாவது கருவிலேயே அந்த குழந்தைக்கு வீரத்தையும் துணிச்சலையும் ஊட்டி வளர்க்குறாங்க தமிழ் தாய் அவங்க. அப்படி வளர்க்கப்பட்ட அந்த மகன் என்ன பண்ணுறான், தாய்க்கு ஒரு இழுக்குன்னா இவனே வெகுண்டு எழுந்து அந்த தாயை காப்பாற்றுறான். அப்படிங்கிற மாதிரியான இந்த பாட்டை கேளுங்க. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதாவது நீதிக்கு தலைவனுங்கன்ற படத்தில் புரட்சி தலைவர் பாடக்கூடிய இந்த பாடல், அதாவது தாயினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரியான இந்த பாடலை கேளுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் யார் யாரோ வந்து தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு சீரகுடன் அன்னச்சீரகனை மெல்லனை இட்டு வைத்தேன். நான் யார் யாரோ வந்து தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. இப்படிப்பட்ட ஒரு அன்னை தாம் மகன் வளர்ந்து பெரியவனாகணும், நல்லவனாகவும் நாட்டு மக்களுக்கு உதவக்கூடிய நற்பண்புகளை உடையவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாய்க்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா நமது மக்கள் திலகம் எதை தெரியுங்களா சொல்கிறாரு, நான் ஏன் பிறந்தேன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டை கேளுங்க. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபைதனில் உனக்காக ஒரு இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன், என்று நாளும் பொழுது வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. ஒரு தாயினுடைய மடியில் படுத்து உறங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அளவிட முடியாததுங்க. அப்பேற்பட்ட அந்த தாயை நான் தெய்வமாக வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த பாட்டை கேளுங்க. இன்னொன்று கேளுங்க, யாருமே இருக்கும் பொழுது அவங்கள நம்ம கண்டுக்கிறது இல்லை, அப்படியே மேம்போக்காக விட்டுடுறோம். சரி, வயசாகிருச்சு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயசாகிருச்சு, அவங்க வீட்டோடு இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் நம்ம வேலைகளில், நம்ம பிள்ளைகளுடைய நலனில், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய நலனெல்லாம் கூட அக்கறை எடுத்துக்கிட்டு எத்தனையோ பேர் தாயை கண்டுக்காமல் கூட விட்டுடுறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது அவங்க இருக்கும்போது தெரியாதுங்க, அவங்க மறைஞ்ச பின்னாடி தான் ஒரு தாயின் பெருமையே தெரியும். ஆனால் இன்றைக்கும் எத்தனையோ பேர் தாயை வணங்கிக்கிட்டு தான் வர்றோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மீண்டும் சொன்ன மாதிரி தான், அவங்களாம் இருக்கும்போது அவங்கள நல்லா நம்மளை கவனிக்கணும், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது
அவங்க நம்மளை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க, நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு, இனி ஏதை நம்ம கேட்கணும், நம்ம முடிவை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த தாய் தந்தையர்கிட்ட, அப்பா அம்மா நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன், இது எல்லாருக்கும் நல்ல பயன் தரக்கூடிய திட்டமாக இருக்கும், இது எல்லாருக்கும் உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அட்லீஸ்ட்டு அவங்கள பார்த்து, அம்மா நல்லா இருக்கியா, அப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு குறைஞ்சபட்சம் அவங்ககிட்ட நம்ம பேசணும். அவங்ககிட்ட நம்ம பேச தாங்க இன்னமும் அவங்க படுக்கையில் இருந்தால் கூட நம்ம மகன் நம்ம பேரன் பேத்திங்க உறவுகள் நம்மளை நினச்சிக்கிட்டு தான் இருக்குதுங்கிற சந்தோஷமே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை தான் தாயின் மடியில் படத்தில் புரட்சி தலைவர் அம்சமாக பாடியிருப்பார். எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே, எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே, அத்தனையும் ஒரு தாயாகுமா? அம்மா 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 எனக்கது நீயாகுமா, எனக்கது நீயாகுமா? தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, துயரம் தெரிவதில்லை. தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வமில்லை, வேறொரு தெய்வமில்லை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, துயரம் தெரிவதில்லை. 10 மாதம் பொறுமை வளர்த்தே பூமியை மிஞ்சிடுவாள், வெள்ளை மனதை தொட்டிலாக்கி, வெள்ளை மனதை தொட்டிலாக்கி பிள்ளையை கொஞ்சிடுவாள், பிள்ளையை கொஞ்சிடுவாள். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, துயரம் தெரிவதில்லை. அன்பில் மலரும் அற்புதமெல்லாம் அன்னையின் விளையாட்டு, அலையும் மனதை அமைதியில் வைப்பது அன்னையின் தாலாட்டு. என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை, என்னை பார்த்த அன்னையின் முகத்தை ஏழை பார்ப்பதில்லை, ஏழை பார்த்ததில்லை. கண்ணே 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 என்று கொஞ்சிய வார்த்தை காதில் கேட்கவில்லை, காதில் கேட்கவில்லை, காதில் கேட்கவில்லை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, துயரம் தெரிவதில்லை. எல்லாம் எனக்குள் வைத்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக,
ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்கு தெரிந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மறைவது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக.